ஒரு 1.5 வருஷமாக மக்களை கொடுமைப்படுத்தி எல்லா ஓடிங்ஸும் நானே தான் வச்சுருந்தேன். வழியே இல்லை, ரித்திஷை தவிர யாரையும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஓடிங்ஸ் வச்சேன். சன் டிவி சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது, சன் டிவி வந்தால் சினிமா அழிஞ்சிடும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா பொலிட்டீஷியன் மேலேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். வணக்கம். மணிகண்டன். ஓகே, நைஸ் மீட்டிங். ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கீங்க. ஃபுல்லாகவே ப்ளூ தான். ஷூலேருந்து வாட்ச்லேருந்து கண்ணாடி ஃப்ரேமு உள்ளூர் இருக்கிற கலர் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே ப்ளூவாக வந்திருக்கீங்க. ஓகே, சினிமா நீங்கள் வந்தது வந்து நான் ஒரு தற்செயலாக ஒரு விபத்தாக தான் வந்தேன். நீங்கள் ஸோ அந்த விபத்து எப்படி நடந்தது? அதாவது 2005 நினைக்கிறேன். என்னுடைய குருநாதர் சினிஜெயந்தி சார் என்னுடைய ஜிம்முக்கு அப்போ கோல்ட் ஜிம் சொல்லி மயிலாப்பூரில் இருந்தது, அங்கே வந்தார். அப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாள் ட்ரெட்மில்லில் போகும்போது என்கிட்ட கேட்டார், சார் நான் ஒரு படம் எடுக்கிறேன் காணல் நீர்னு சொல்லி, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு சினிமாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் இங்கே ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், அந்த கதை நீங்கள் ஒரு தடவை வந்து கேளுங்க அப்படின்னாரு. ஒரு 2-3 தடவை ப்ரெஷர் கொடுத்தாரு. ஒரு மதிக்கிற மனிதர்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தேன். எனக்கு இப்போ சினிமாவே தெரியாது, அப்புறம் எப்படி அதெல்லாம் புரியும், ஒன்றும் புரியலை. நான் உடனே சரின்னு சொல்லிட்டு போய் நடித்தோம். அவருக்காக நடித்து படம் முடிஞ்சோடனே படத்தை பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா காணல் நீர்னு போட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்காக ஒன்று செய்யுங்க, என்னன்னு கேட்டார். ட்ரூ பனிஷ்மெண்ட்னு கீழே போடுங்க அப்படின்னு போட்டிருப்பார். உடனே போட்டார். எதுக்கு சார் போட சொன்னீங்கன்னு கேட்டார். ட்ரூ பனிஷ்மெண்ட் யாருக்கு சார்னாரு, இது பார்க்குறவங்களுக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஒரு படம் ஒரு தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால சினிமாவில் நான் எந்த ஃபீல்டில் வந்தாலும் ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்போ அந்த மாதிரி சரி ஒரு தப்பான படம் பண்ணிட்டோம். அந்த படத்துக்கு வேறு பில்டப் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க அனைத்து அப்போல்லாம் அந்த இது உண்டு, ஓடிங்ஸ், கம்ப்ளீட் ஓடிங்ஸு நான் தான் இருந்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா ரஜினி சார், விஜய் சார் இவங்க படங்கள் வரும்போது ஓடிங்ஸ் பார்ப்போம். அதை நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னா அந்த ஓடிங்ஸை ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1.5 வருஷமாக மக்களை கொடுமைப்படுத்தி எல்லா ஓடிங்ஸும் நானே தான் வச்சுருந்தேன். வேறு வழியே இல்லை, ரித்திஷை தவிர யாரையும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஓடிங்ஸ் வச்சேன். இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம மக்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு நம்மளே ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாயகன் போட்டு நாயகன் ரிலீஸ் பண்ணேன். நாயகன் நல்லா ஓடுனுச்சு. அப்புறம் கவர்மெண்ட்டே எல்லா ஓடிங்ஸையும் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஓடிங்ஸே வைக்கக்கூடாது ஓகடா. ஸோ நாஞ்சில் சம்பத் வந்து இந்த படத்தில் அவர் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒரு பொலிட்டீஷியன், அவரும் ஒரு பொலிட்டீஷியன். அந்த பொலிட்டீஷியனாக அவர் இல்லாமல் அங்கே ஒரு நீங்கள் வந்து ஒரு சக மனிதராக அவர் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட பழகினப்போ நீங்கள் எப்படி நான் அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, இதுக்கு படத்துக்கு முன்னாடியே நாஞ்சில் சம்பத் தானே எனக்கு நல்ல பழக்கம். பட் சினிமாவில் வந்து எங்களை 2 பேருக்கு ஒரே ஒரு சீன் மட்டும்தான். அது அன்றைக்கி நல்ல மழை கோயம்புத்தூரில், அதனால் அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டோமே தவிர படத்துக்கு முன்னாடி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல மனிதர். ஓகே ஓகே, அண்ணன் கூட சின்னதாக ஒரு ரேப்பிட் ஃபயர் விளாண்டுருவோம். ஒரு நாள் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து படங்களை பார்த்துட்டு அதுக்கு தடை பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு மூவி பஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அது அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா பொலிட்டீஷியன் மேலேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு பொலிட்டீஷியனை பற்றி ஒரு மீம்ஸ் வந்துச்சுன்னா அது இன்னொரு பொலிட்டீஷியன் தான் பின்னாடி இருக்காங்கங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருப்போம். அதனால் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பொலிட்டீஷியன் மேலே மீம்ஸ் போட்டாலும் அவரை பற்றி தப்பாக போட்டாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த கேள்வி கேட்டோன்னே தடால் புடால்லாம் இருந்துச்சு, டக்குன்னு பயந்துட்டேன். இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போது எல்கேஜிக்கு இது வரைக்கும் யாரும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல. நீங்களே சொல்கிறீங்க எல்லா பொலிட்டீஷனும் வந்து பாருங்கன்னு சொன்னப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு ஒன்று இருக்குது. இப்போ இதுவே வந்து இப்போ ஒரு விஜய் சார் படமோ இல்லை அவரு இல்லை வேறு யாராவது இப்போ ரஜினி சாரோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு படமாக பார்க்காம அதை ஒரு பாலிடிக்ஸாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த பேனரை கிழிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ அதை வந்து ஒரு பொலிட்டீஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ விஜய் சார் படம் லாஸ்ட் படத்தில் அம்மா வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனாங்க.
அவங்க பேர் வந்து ஒரு அந்த பேர் அம்மாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இது. அந்த பேரை வந்து ஒரு தப்பான கேரக்டருக்கு கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அந்த கேரக்டரை வந்து படத்தில் வந்து கெட்ட கேரக்டராக காமிச்சிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து ஆப்போசிட் நம்ம என்னென்னா சார், நீங்கள் எந்த கருத்து வேணாலும் மக்களுக்கு சொல்லலாம். அதை ஒரு தனிப்பட்ட மனிதனை, ஒரு பெரிய மரியாதைக்குரியவங்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படும்படியாக சொல்லக்கூடாது. ஓகே, மக்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டுக்குமே வந்து காசு வாங்குறாங்க. ஒரு பொலிட்டீஷியனாக இல்லாமல் ஒரு சாமானியனா உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வாங்கலாமா கூடாதா? இந்த மக்கள் வந்து நோட்டாவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, நோட்டுக்கும் ஓட்டு போடக்கூடாது. நல்ல மனிதனாக பார்த்து உங்களுடைய கேண்டிடேட் நல்லவன்னு வாட்ஸ்அப்பையோ யூடியூப்பையோ மீம்ஸையோ பார்த்து போடாமல், உங்களுடைய கேண்டிடேட் நல்லவன் மாமன் மச்சனை அண்ணன் தம்பி சொன்னான்னு போடாமல், நீங்களாக செலக்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்லுவான் இது நல்லது கெட்டவன் அப்படின்னு. அந்த மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஆனால் எல்லோரும் ஓட்டு போடுங்க, யாருக்கு பிடிக்குதோ ஓட்டு போடுங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கிடையாது. 100% நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டால் தான் நாட்டை திருத்த முடியும். அப்படி திருத்தும் போது அது யார் நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டு போடாதீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒருத்தர் நல்லவன் இருப்பான், அவன் யாருக்கு சொல்கிறான்னா அவனுக்கு போடும். சினிமா அரசியல், ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. எதுனா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? அரசியல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அரசியல் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன் சினிமா அவ்வளோ? சினிமா வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் ஒன்று சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் நான் தள்ளப்பட்டேனே தவிர ஒரே ஒரு படம் நாயகன் மட்டும்தான் நான் விரும்பி பண்ண படம். எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக, இது வந்து ஃப்ரெண்டுக்காக, அது ஒரு நட்புக்காக பண்ணேன். பைரசி இல்லாமல் நம்மளோட நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சரி இவங்க ரெண்டு பேருமே காமனாக பாதிக்கப்படுறதுங்கிறது இந்த பைரசிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நடிகர் நடிச்சிருக்க படம் ஒரு தயாரிப்பாளர் வந்து முதலீடு போட்டிருக்காங்க, ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது. அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே காமனாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், பிரச்சனை வந்து எந்த நடிகருக்கோ டைரக்டருக்கோ கிடையாது சார். இந்த இதனால் பார்த்திங்கன்னா பாதிப்புங்கிறது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் பாதிப்பு. மற்ற எல்லோரும் அவங்கவுங்க சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வரணும். அந்த நிர்வாகம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 2 கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டில் தான் பைரசிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். உங்களை பற்றி மக்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு 3 விஷயம் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை எப்போவுமே நாங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது கான்ட்ரவர்சியாக கிளப்பி அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு சைடு இருக்குது. ஆர்ஜே பாலாஜனாவே சொல்லியிருக்காரு, அண்ணன் வந்து உதவும் கரம் மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, நானே பார்த்து. எனக்கு என்னென்ன சார், நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சாலும் தன்னுடைய பிள்ளைங்கள் வந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க வாழ முடியாது. அதனால் அளவுக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வைக்கிறத விட பிள்ளைங்களை நல்லவங்கள வளர்க்கணும், அது ஒன்று தான். அளவுக்கு அதிகமாக இருக்க பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய பாலிசி. என்கிட்ட யார் கேட்டாலும் தனக்கு மிஞ்சி தானம் தருமோ அது ஒரு இது. ஆனால் தன்கிட்ட இருக்கும்போது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அது உதவி பண்ணுறது நல்ல குணம். அதாவது தான் பிள்ளைக்கு வேணும்னு அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்து வச்சாலும் ஒவ்வொரு மனிதனும் இருக்க போகிறது ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவனுக்கு தேவையான காரு பணம் ஒரு தொழிலை கொடுத்துட்டு போகலாம். எத்தனாயிரம் கோடி சேர்த்து வச்சாலும் அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது. அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நல்ல பிள்ளைகளை வளர்த்து அவன் சம்பாதிக்கிறத திறமையை அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு, அதாவது அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கஷ்டப்படுறவனுக்கு நீங்கள் மீன் வாங்கி கொடுக்குறத ஒரு தூண்டில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல தொழில் எப்படி பண்ணுறது, எப்படி நல்லவனாக இருக்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போனால் போதும். அதிகமாக சொத்து சேர்த்தோ அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டோ போகக்கூடாது. இது வந்து என்னுடைய விருப்பம். சூப்பர்ண்ணா, கைகுண்ணா. ஏன்னா புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லாமல் என் குழந்தைய வந்து ஒரு சொசைட்டியில் நான் அவனை நல்லவனாக வளர்க்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நின்ட்டீங்கண்ணா. ஓகே, உமன் சேஃப்டி நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி நம்மளுடைய சொசைட்டியும் சரி இப்போ வந்து ரொம்பவே கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாலோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாலோ இது மாறும்னா அது என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை சார், அதாவது அதை எல்லாருமே வந்து தன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது தன் தாயாவோ தங்கையாவோ அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த தவறு நடக்காது. இன்னொன்று அதையும் மீறி எல்லாம் மீறி இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது தன் கீழே வேலை பார்க்குறவங்களையோ கம்பல் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் தண்டனையே மரண தண்டனை கொடுத்தா கூட தப்பு கிடையாது. அப்படி ஒரு சட்டம் இல்லாதனால தான் ஒரு பயம் இல்லாத தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அது தடுக்கப்படணும்னா சட்டம் கடுமையாகணும். கடுமையான சட்டங்கள் வேண்டும்.
ஓகே. எல்கேஜியோட ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்தோம் ஒரு சீனில் வந்து எல்லாரும் நிற்க வச்சு நீங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சீன். அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாங்கள் ராமராஜன் சாரோட பார்த்துருக்கோம். படம் வந்து ஸ்பூஃப் அப்படின்னு தெரியும். அதில் ஒரு சில காட்சிகள் இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக? இல்லை, நிறைய படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக தான் இருக்குது. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பாலாஜி வச்சு தான் செஞ்சுருப்பாப்புல. அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்க, நான் இந்த படத்தில் கதை சொல்லும்போது இந்த கதையில் வந்து ஒரு ஹீரோயிசம் இருந்தது என் கேரக்டரில். ஸோ அதை நம்பி தான் நான் அது ஐஸ்வரி கணேசனுக்காக தான் நான் ஆக்ட் பண்ணேன். எந்த கணேசனுக்காக ஆக்ட் பண்ணணும் அதே கணேசன் என் படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொல்கிறாரு, அண்ணன் ரித்திஷனை நீங்கள் வில்லனா கலக்கியிருக்கீங்கன்னாரு. நான் வெளியிலேருந்து போகும்போது கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன், ரித்திஷ் வந்து எப்பயுமே வில்லனா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அவள் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்கன்னு நான் நடித்த வரைக்கும், நான் டப் பண்ண வரைக்கும் படம் வந்து என் கேரக்டர் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. இப்போ அங்கே வச்சு எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அன்றைக்கி கூட மீடியாவில், நான் படம் பார்க்க எப்பயுமே தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். ஏன்னா அது யாருடைய படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு சஜஷன் சொல்லி யார் மனசு புண்படக்கூடாது, டைரக்டர் மனசோ யார் மனசோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அதில் தலையிட மாட்டேன். அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு சஜஷனை வந்து பின்னாடி சொல்லிக்கலாமே தவிர நான் ஏதாவது சஜஷன் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி அதை அவங்களுக்கு பாதிப்பாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து படம் வந்து முன்னாடி பார்க்க மாட்டேன். அந்த பாலிசி இருக்குது. அதனால் நான் வேண்டான்னு சொன்னேன். எனிவே படம் வந்து எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். ஒரு கலக்கப்போது யாரும் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. வெற்றி அடைஞ்சால் எனக்கு பாலாஜி மாதிரி கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்தவங்களுக்கும், டைரக்டர் பிரபுனை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கருக்கும் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய. கண்டிப்பாக வெற்றி அடையணும். அது என்ன ஐகானிக் சிம்பிளா? நீங்களும் இப்படி தான் கண்ணாடி இது பண்ணுறீங்க, பாலாஜினும் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த எல்கேஜி டீமே இல்லை, இந்த கண்ணாடி கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் அப்படி. இல்லை அதான் அதையும் எல்லாருமே இப்படி பண்ணுவாங்க, இல்லை இப்படி பண்ணுவாங்க, ஸ்டைலாக எப்படி பண்ணுறீங்க அதான் கேட்டேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக ஓகே ரேபிட் ஃபயர் முடிஞ்சு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த திருட்டு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என் கதையை அவர் எடுத்துட்டாரு, நான் அது முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சமீப காலமாக ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரைட்டர் கவுன்சிலில் பாக்கியராஜ் சார் வந்து என்ன சொன்னார்னா, சர்க்கார் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, திருட்டுக்கு உங்களை நம்பி தான், பெரிய பெரிய டைரக்டரை நம்பி தான் வந்து சின்ன கதையாசிரியர்கள் வந்து கதை சொல்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நம்பி எத்தனையோ பேர் வந்து நல்ல கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அந்த கதை அவர் என்ன சொன்னார்னு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏதாவது அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்ததை கூட வேறு யார்ட்டையாவது சொல்லி அதை அவங்க பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்கிட்ட வந்து கதை சொல்கிறவங்கள்ட்ட கூட நான் என்ன செய்வேன், அந்த கதையை கேட்டால் என் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் கூட நான் தனியாக கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என் மனசோடு வச்சுக்கிறேன். பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் அவங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பேன். அதுதானே தவிர அந்த கதையை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது மாதிரி நான் பெரிய தயாரிப்பாளர்கள் மேலே தான் இந்த மாதிரி, பெரிய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் மேலே தான் இந்த மாதிரி வருது. தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நான் வேண்டுதலாக வைக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம வந்து அதுக்காக வாழ்ந்துருப்பாங்க, அந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய பேர்கள் வந்துருச்சு, உங்களுக்கு இவங்களால அந்த பேர் வரணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்களே கூப்பிட்டு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இல்லை இதுக்கு சொல்யூஷன் வேறு ஏதாவது இருக்கா? சொல்யூஷன் வந்து மனசாட்சி தான் சார். டைரக்டர்ஸுடைய மனசாட்சி. நம்ம விற்று நம்ம தொழில் பண்ணக்கூடாது. இந்த கதை அப்படிங்கும்போது யார் விட்டுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாட்டா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னா கூட இது உண்மையிலேயே உங்கள் கதை தானே அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு செய்யுங்க. படங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நினச்ச தேதியில் கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியல. முதல்ல ஒரு ரிலீஸ் டேட் சொல்கிறாங்க, பட் அந்த தேதி கிடைக்காம மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிலீஸ் டேட் சொல்கிறது அப்படிங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த டேட் ஃபைனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்களா, இல்லை இவங்களே அதாவது அந்த டீமே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இப்போ பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா? இல்லை, ஒரு காலத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தான், இதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வரைக்குமே தயாரிப்பாளர் சங்கம் தான் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்க சங்கத்தில் விஷாலுடைய சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் திறமை இருக்கவங்க டேட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிறோம், திறமை இல்லாதவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. நிறைய படங்கள் வந்து பெண்டிங்காக இருக்குது, எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இதெல்லாம் நான் காப்பாற்றுவேன்னு சொன்ன தான் விஷால் வந்தார். அவர் எதுவுமே செய்யாதனால தான் இன்றைக்கி நல்ல படங்கள், நிறையா படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஓகே, இந்த பைரசி மாதிரியே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவர்.
என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 35 ரூபா அதிகமாக வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பைக் பார்க்கிங்கு அதில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. உள்ள விற்பனை பொருட்கள் அது அவங்களோடது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா பைக் பார்க்கிங்கை வந்து நான் 10 ரூபான்னு தான் கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி வந்து டிக்கெட்லேயே வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீயை வந்து நான் கம்மி பண்ணி தருவேன்னாரு. ஒரு சில தியேட்டர்ஸில் வந்து பைக் பார்க்கிங் இப்போ 10 ரூபா தான் வாங்குறாங்க. பட் இன்னும் ஒரு சில தியேட்டர்ஸில் வந்து 30 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி தான் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கும் அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீஸுங்கிறது குறையலை. ஸோ இது சம்மந்தமாக அவர் முன்னாடியே அதாவது அந்த எலெக்ஷனில் நிற்கிறப்ப அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. லைக் வாக்குறுதி மாதிரி கொடுத்துருந்தாரு. பட் இது ஒரு இடத்துல ஆயிருக்கு, ஒரு சில இடங்கள்ல ஆகலை. முக்கியமாக இந்த இன்டர்நெட் இது ஆகவே இல்லை. இது அவர் அதாவது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா, இல்லை அவருக்கு சரியா இன்னும் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் போகலையா? நீங்கள் அவரை கூப்பிடுங்க, நானும் வரேன். அவர் ஒரு சார்ட் கொடுத்துருக்காரு போன எலெக்ஷனில் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி. அதில் ஒன்று டிக் பண்ணி இது நான் செஞ்சுட்டேன்னு உங்கள் முன்னாடி சொல்லுங்கள். என் முன்னாடி உட்காந்து அவர் எதுவுமே செய்யலை. அதனால் அவரை நம்புறது வேஸ்ட்டு, இனி அவரை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு. தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வர தேர்தலில் ஒரு நிர்வாகம் வரும்போது இது எல்லாத்துக்கான முடிவு கண்டிப்பாக வரும். அதாவது சார் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனை கூப்பிட்டு அவங்கள ஒரு மரியாதை கொடுத்து பேசணும். அவங்களும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரணும். இதில் வர ப்ராஃபிட்டை வேறு எந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி அவங்கள ஒரு பேசணும்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் யாரையுமே கூப்பிட்டு பேசலையா சார்? மிரட்டி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சார். இப்போ தயாரிப்பாளர் இப்போ பெப்சியில் ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா டெக்னீஷியன் யூனியனை தங்கத்துலேருந்து நீக்கிறார். ஒரு தொழிலாளியை நீக்கிறவன் கிடையாது முதலாளி. தொழிலாளி வகத்தில் அடித்து ஒரு பெரிய அந்த உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், டெக்னீஷியன் யூனியன் சொல்லி 23 சங்கத்தில் ஒரு சங்கம் பெப்சியில். அந்த சங்கத்தை விஷால் என்ன செஞ்சாப்புல ஒரு பெப்சி தலைவரை செல்வமணி அண்ணனை கூப்பிட்டு மிரட்டி அந்த சங்கத்தை நீக்கினார். அந்த சங்கத்திலேருந்து இது வரைக்கும் 4 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் தொழில் கொடுக்காம. நாங்கள் நிர்வாகம் வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கே செல்வமணியை கூப்பிட்டு சங்கத்தோடைய பேசி ஃபஸ்ட்டு அந்த டெக்னீஷியன் யூனியனெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுவோம். மிரட்ட முடியாது சார். நீ தொழிலாளியை மிரட்டலாம், நீ முதலாளியை மிரட்ட முடியுமா? ஒரு நாள் வந்து இன்றைக்கி தொழிலாளினால் ஒரு சங்கத்தையே மிரட்டி 4 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசரை ஒரு நாள் மிரட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க தான் படம் எடுக்கிறாங்க, அவங்க தான் ஆரம்பமே. அதனால் நம்ம வந்து பதவியில் இருக்கும்போது யாரையும் பனிஷ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் வருவோம். ஸோ சொல்லுங்கண்ணா, உங்களை வந்து நாங்கள் வெளியே அடிக்கடி பார்க்க முடியல, படங்களும் ரேராக தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை உங்கள் சங்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்க முன்னாடி ஓடி வரீங்க. அது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து தயாரிப்பாளர் அதாவது ஒரு எந்தெந்த சங்கத்தில் சினிமா துறையில் தப்பு நடந்தாலும் நான் கண்டிப்பாக அதை தட்டி கேட்பேன். சினிமாவில் எந்த சங்கமாக இருந்தாலும் அதில் ஒரு தப்பு யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை தட்டி கேட்பேன். அது வந்து என்னுடைய உரிமை. அது யார் பின்னாடி வர்றாங்க வரலைங்கிறத பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போய் நிற்பேன் அவங்களுக்கு. இது என்னுடைய கேரக்டர். அது போக நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் தொழில் டைம் போக மிச்ச நேரம் என் பசங்களோட ஜாலியாக இருப்பேன். கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன். ஓகே. இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே தட்டி கேட்குறனால கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் உங்களை எப்படியும் ஏதாவது த்ரெட்டன் பண்ணியிருக்காங்களா? அப்படி ஒரு ஆள் இது வரைக்கும் நான் பார்க்குறேன். அவ்வளோ தைரியமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்தது. ஓகே, அதே பண்ணாலும் பயம் கிடையாது, பார்த்துக்கலாம். இது என்ன சார் நீ சின்ன பிள்ளைகிட்ட கேட்கணும்? இல்லை, எல்லாத்துக்குமே ஒருத்தர் வந்து முன்னாடி என்ன குரல் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக யாராவது கூப்பிட்டு கேட்பாங்க, இல்லை பேசுவாங்க. அப்படிலாம் நான் என்னுடைய சுயநலத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என் கேரக்டர். நான் திமுகவில் இருக்கும்போதே தான் சன் டிவி சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது, சன் டிவி வந்தால் சினிமா அழிஞ்சிரும், ஏன்னா நீங்களாம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிற படம் சன் டிவி நாளைக்கு அவங்க கேட்குற ப்ரைஸுக்கு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். அப்போ அடுத்தவங்க என் பேச்சை கேட்குறாங்க கேட்கலங்கிறத பிரச்சனை இல்லை. பட் நான் அன்றைக்கி சொன்னேன். எனக்கு குஷ்பு மேடம் மட்டும்தான் எனக்கா ரித்தீஷ் என் கூட எந்திரிச்சு ரித்தீஷ் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. வேறு யாரும் சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் அம்மா ஆட்சி வந்தோடனே போய் அம்மாட்ட குறை சொன்னாங்க. அப்போ ஒருத்தனை சொல்லணும்னா அவன் பவரில் இருக்கும்போதே எதிர்த்து சொல்லணும். அப்போ யாருமே வரல. அந்த பயம் அது எனக்கு எப்பயும் கிடையாது. சினிமாவில் தப்பு நடக்கிறது காரணமே
அவனை தட்டி கேட்டால் நம்மளுக்கு நம்ம பணம் போட்டோம் நம்ம பாதிக்கப்படுவோமோ, இல்லை நம்ம தொழில் கொடுத்தாங்க, இப்போ உதாரணத்துக்கு பெப்சியில் வந்து டெக்னீஷியன் யூனியனை தூக்கிட்டோம், இதை அடுத்த சங்கங்கள் தட்டி கேட்டால் நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் பயமுறுத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க சார். எல்கேஜி 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ படம் பற்றி கேட்கணுன்னு இருந்தேன், பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சது எல்லாமே கேட்டேன். இதுக்குமே வந்து முகம் சுளிக்காமல் எனக்காக வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஸோ எல்கேஜி படம் 22 ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் Net24 சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் என்ன வீடியோ இருக்குது அப்படின்னா வந்து தளபதி 64ஓட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. செல்வராகவன் சார் வந்து தளபதி 64 பண்ண போகிறாருங்கிற மாதிரியோ, ரைட் சைடில் ஆதித்யா வர்மாவோட ஃபுல் காஸ்ட் குரூ இருக்குது. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.